ஹாய் ஒன் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடனே இப்போ ரிசல்ட் வந்தோடனே எல்லாருமே இப்போ கிளம்பி அட்மிஷன் போயிட்டு இருந்திருப்பீங்க. கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குது இல்லைங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ளை பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி எவன்டா சீட் எடுப்பாங்கிற மாதிரி எல்லோரும் அட்மிஷன் நோக்கி போயிட்டுருக்கீங்க. கட் ஆஃப் எல்லாத்துக்குமே லோ, எல்லாருமே கம்மி மார்க். இந்த தடவை ரிசல்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்குது. கட் ஆஃப் ரொம்ப ஹியூஜ் லெவலில் டிக்ரீஸ் ஆக போகுதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகிறத நிப்பாட்டிட்டு கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய 2 லட்சம் சீட் இருக்குது. தயவு செய்து ஏமாந்து போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேர்ந்து கல்லூரிகளும் ஏமாற்றுவாங்க, தேர்ட் பார்ட்டிஸும் ஏமாற்றுவாங்க, யார் வேணாலும் ஏமாற்றுவாங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் ஏமாறுறதா தான் ஏமாந்துக்கோங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம், பணம் நிறையா இருக்குது, நான் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன், நான் டயர் 1 படிக்கணும் அப்படின்னா நீங்கள் போய்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா வேறு காலேஜுக்கெலாம் போகிறீங்கன்னு தெரியல. 2nd டயர், 3rd டயர், 4th டயர்லாம் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும்ப்பா. நல்ல கல்லூரியில் சீட்டு கிடைக்கும். சாய்ஸ் பண்ணி பக்காவாக பண்ணலாம். ஓகேவா? சரி, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ கவர்மெண்ட் கோட்டாவோ டாப் கல்லூரி இன் கோயம்புத்தூர் ரீஜன் ஆல்ரெடி பார்த்தது தான். பட் இருந்தாலும் இது ஒரு டேட்டா வச்சு ப்ரூஃபோட அவங்க வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கோம் அண்ட் மாணவர்கிட்ட விசாரிச்சிருக்கோம். ஆனால் நான் வெப்சைட் டேட்டா தான் இங்கே எடுத்திருக்கிறேன், மாணவர்கிட்ட விசாரிச்சும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இது ஒரு சில வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்காக இருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம், இவ்வளோ பிளேஸ்மெண்ட் இருக்கும், ஒரு ஃபோட்டோவே இருக்காது, சும்மா இவ்வளோ பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க இந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இதை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த கல்லூரியில் பசங்கக்கிட்டேயும் விசாரித்து அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லூரியும் போய் விசிட் பண்ணி பார்த்து தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது டாப் மோஸ்ட் ஒரு கோயம்புத்தூர் ரீஜியனில் 180லேருந்து 200க்கு கட் ஆஃப், ரவுண்டு 1ல் வரவங்களுக்கு 180லேருந்து 200 கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூர் ரீஜியனில் என்ன கல்லூரி கிடைக்கும் அண்ட் என்ன கல்லூரி ப்ரிஃபர் பண்ணலாம். மாணவர்கள் அதிக விரும்பி எடுத்த கல்லூரிகள் இதுதான் கோயம்புத்தூர் ரீஜியனில் 180க்கு மேலே. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹை பிளேஸ்மெண்ட், ஹை சேல்ரி, ஹையஸ்ட் சேல்ரி 50 லட்சம் பேரணும், 60 லட்சம் பேரணும், 30 லட்சம் பேரணும், 40 லட்சம் பேரணும், இப்படி வகையாக இருக்கிற ஹையஸ்ட் சேலரி எம்என்சி கம்பெனி வரக்கூடிய கல்லூரிகள் மட்டும்தான் இங்கே நான் போட்டிருக்கேன். எல்லாமே வந்து டயர் 1 கல்லூரிகள். நீங்கள் தாராளமாக 180லேருந்து 200க்குள்ளே இருந்தீங்கன்னா வச்சுக்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இந்த கல்லூரிலாம் போகணுன்னா லட்சக்கணக்கில் வாங்குவாங்க, இது உண்மையை நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் 180க்கு மேலே இருக்குன்னா தாராளமாக இதெல்லாம் சாய்ஸ் பண்ணி வைக்கலாம். பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் ரீஜனில் நம்பர் 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா NACல A++ வச்சுருக்காங்க, NBA அக்ரிடேஷன், NIRF ரேங்கிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ NIRF 40 ஏக்கர் கேம்பஸ்ஸு. ஸோ எய்டருக்கு வந்து எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். 7Kலேருந்து 15K வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க. இவங்க ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ ஃபோன் நம்பர் நீங்கள் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் விசாரிச்சுக்கலாம், என்ன மாதிரி நீங்கள் ப்ராசஸில் வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில், கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் கட் ஆஃப் இருந்தால் போய்க்கலாம். எஸ்டாப்ளிஷ் இன் 1951. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 190க்கு மேலே, 185க்கு மேலே மெக்கானிக்கல் போன்ற கோர்ஸும், 190க்கு மேலே CSE, EC, EEE போன்ற கோர்ஸும் இந்த கல்லூரி நீங்கள் வைக்கலாம். செல்ஃப் சப்போர்ட்டுக்கு வந்து 70Kலேருந்து 1 lakh வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க. எய்டடுக்கு வந்து 7K to 15K. NIRF ரேங்கிங் வந்து 67வது பொசிஷன் இந்தியாவில். காலேஜ் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 1,73,000 வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் வாங்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில், செல்ஃப் சப்போர்ட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். ஹாஸ்டல் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 7.5K to 1.2 lakh. ஸோ 7.5Kங்கிறது 75K தான். 75Kலேருந்து 1.2 lakh வரைக்கும் நம்ம வாங்குறாங்க அந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? அண்ட் பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வெப்சைட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது உண்மையா அப்படின்னு விசாரிக்கும்போது உண்மை தான். ஸோ 2026ல் 1252 பேர் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி 2026ல் 302 கம்பெனிஸ் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் பச்சை கலரில் போட்டது 52 லட்சம். அண்ட் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி வந்து இந்த ஆரஞ்சு கலரில் போட்டது அண்ட் மீடியன் சேலரி வந்து இந்த ப்ளூ கலரில் போட்டது. ஸோ 7,50,000 தான் மீடியன் சேலரி இங்கே. ஸோ 11 லட்சத்துக்கு மேலேயே இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி இருக்குது. ஸோ ஹை நம்பர் ஆஃப் பிளேஸ்மெண்ட் அண்ட் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ். குறைஞ்ச பேக்கேஜே வந்து இங்கே 7.5 லட்சம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த கல்லூரி மிஸ் பண்ணிடக்கூடாது. அண்ட் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்பர் 2 பொசிஷனில் இருக்குது. NAC A வச்சுருக்காங்க, NBA அக்ரிடேஷன் கோர்சஸ் வச்சுருக்காங்க, NIRF ரேங்கிங்கில் இருக்காங்க. ஸோ இதோட ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்டாப்ளிஷ் இன் 1956. NIRF ரேங்கிங் 101லேருந்து 150 பேண்டில் இருக்காங்க. கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். PHG டெக்கும் கவர்மெண்ட் எய்டட் தான்.
அட்டானமஸ் கல்லூரி, அதுவும் அட்டானமஸ் கல்லூரி. எய்டட் கோர்ஸ்க்கு வந்து 33K ஃபீஸ் வாங்குறாங்க, செல்ஃப் சப்போர்ட்டில் வந்து 88K வாங்குறாங்க. அண்ட் 8 இன்ஜினியரிங் கோர்ஸ் வச்சுருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக 58 லட்சம் per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் சிஐடி கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறாங்கன்னா 75,000 1,25,000 வரைக்கும் அந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி வாங்குறாங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட் இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டூயல் ஆஃபர் அண்ட் சிங்கிள் ஆஃபர் அண்ட் ட்ரிபிள் ஆஃபர், ஒரே பையன் 3 ஆஃபர் 2 ஆஃபர் 1 ஆஃபர் வச்சுருப்பாங்க, அதை கொடுத்துருக்காங்க. 712 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் ஜாப் ஆஃபர் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. 712 பேர். ஸோ சிங்கிள் ஜாப் ஆஃபர் வாங்கினவங்க வந்து பார்த்தீங்கன்னா 593 பேர். டூயல் ஜாப் ஆஃபர் 2 ஜாப் ஆஃபர் வாங்கினவங்க 58 பேர். அண்ட் ட்ரிபிள் ஜாப் ஆஃபர் 3 ஜாப் ஆஃபர் 3 ஆஃபர் வந்திருக்கும், அது 3 பேர். ஸோ இப்படி தான் கொடுத்துருக்காங்க, தவிர டீட்டெயில்ஸ் வில் பி அப்டேட்டட் சூன்னு தான் போட்டிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி சிஐடி நம்பி படிக்கலாம். அடுத்து ஜிசிடி கவர்மெண்ட் கல்லூரியிலேயே பியூர் கவர்மெண்ட் கல்லூரியில் நம்பர் 1 பொசிஷன் இருக்குது. இதுதான் நம்பர் 3 ரேங்கிங் கொடுத்துருக்கோம் கோயம்புத்தூர் பொசிஷனில். நாக்லேயே என்பிஏ அக்ரிடேஷன் என்ஆர்எஃப் வச்சுருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் 1945, தலை சிறந்த ஒரு கல்லூரி அண்ட் பழமை வாய்ந்த கல்லூரி. என்ஆர்எஃப் ரேங்கிங் 201லேருந்து 300 ரேங்க். கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் கல்லூரி, கவர்மெண்ட் எய்டட் கிடையாது, கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட் எய்டட் கிடையாது, சாரி. ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 8 lakh per annum, ஹையஸ்ட் சேலரி வந்து 32 lakhs per annum. அண்ட் 9 யூஜி கோர்ஸ் வச்சுருக்காங்க. ஜிசிடி வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10,000லேருந்து 15,000 தான் வரும், எல்லாம் சேர்த்து மேக்ஸிமம் 5,000 தான் வரும், லேக்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபீஸ் தப்பாக போட்டுருந்துச்சு, 5,000லேருந்து 10,000 தான் வரும், பார்த்துக்கோங்க ஃபீஸு கவர்மெண்ட்லேயே. அவங்க பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டே கொடுத்துட்டாங்க, எவ்வளோ பிளேஸ்மெண்ட் ஆவாங்க அப்படின்னு. சிஎஸ்சி பிரான்ச்சில் 63 இன்டேக்கு, எலிஜிபிள் வந்து 44, பிளேஸ்டு வந்து 44 பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க, 44 பேர் எலிஜிபிள் ஆகிருக்காங்க அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு. ஜோஹோவில் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ சேலரி எவ்வளோன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் சேலரி 7 லட்சம் per annum அண்ட் ஆவரேஜ் சேலரி 6.5, மினிமம் சேலரி 3.36. இந்த மாதிரி என்னென்ன கம்பெனி வராங்க அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. டெக்ஸாஸ் ப்ராடக்ட், கேடன்ஸ், எஸ்எல்பி, ஸ்க்ளம்பர்கர், எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன், காரிசோ, ஜிஃபோ, கோர் பிரான்ச்சஸ் அண்ட் கோர் கம்பெனிஸ் அண்ட் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வராங்க. இது கொடுத்த நான் மினிமம் நம்பர்ஸோட லிஸ்ட்டு தான். நீங்கள் அவங்க வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு பியூராக எல்லாம் நிறையா கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு அவங்க பிளேஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ மெம்பர்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ டேட்டா கூட கொடுத்ததுனால நம்பலாம், அவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி காலேஜ் ஆஃப் இன்ஸ்டியூட் அப்ளைட் ரிசர்ச், ஓகேவா, பிஹெச்டி ஐடெக்னு சொல்லுவாங்க, பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் அப்ளைட் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி. இது நம்பர் 4 பொசிஷனில் இருக்குது. ஃபோன் நம்பர் இங்கே போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. நாக்ல A++, இது ஒரு ப்ரைவேட் கல்லூரி. என்பிஏ அக்ரிடேஷன் என்ஆர்எஃப் வச்சுருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் 2014 அட்டானமஸ் காலேஜாக மாறிடுச்சு. என்ஆர்எஃப் ரேங்கிங் 101 150 பேண்டில் இருக்காங்க. 40 ஏக்கர் கல்லூரி. 37 லட்சம் வந்து ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. நியூ கோர்ஸ் வந்து விஎல்எஸ்சி டிசைன் போன வருஷம் வந்துருச்சுது. ஓகே, காலேஜ் ஃபீ வந்து 1,40,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1,30,000 பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏன்னா லக்ஸூரியஸாக தான் இருக்கும் இந்த கல்லூரி. வந்து ஒரு ப்ரைவேட் கல்லூரி, நல்ல லுக்கு, பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குங்க, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பிளேஸ்மெண்ட் டீட்டெயில் இப்படி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ சிவிலில் எவ்வளோ பேர், சிஎஸ்சியில் எவ்வளோ பேர், ட்ரிபிள் இருக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இவ்வளவும் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. 88%. அண்ட் ஐடி கம்பெனி அண்ட் கோர், ஐடி அண்ட் கோர் அப்படின்னா 95%. ஐடி சர்வீஸ் கம்பெனி, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி 95%, சர்வீஸ் பேஸ் பண்ணி 4%, கன்சல்டன்சி வந்து 1% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியம் சேலரி, ஹையஸ்ட் சேலரி எப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 2021 2025 பேட்ச், இது 2020 2024 பேட்ச், இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிக்ஸு, பக்காவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ அவங்க வெப்சைட்டில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்பர் 5 பொசிஷனில் இருக்குது. டிஎன்ஏ கோடு வந்து போட்டிருக்கு, எல்லாத்துக்கும் டிஎன்ஏ கோடு இருக்குது, மறந்துடாதீங்க. ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரைவேட் கல்லூரி. நாக்ல A++, என்பிஏ என்ஆர்எஃப் ரேங்கிங் வச்சுருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் வந்து 1984 அட்டானமஸ் கல்லூரி. என்ஆர்எஃப் வந்து 150லேருந்து 200 பேண்டில் இருக்குது. என்பிஏ அக்ரிடேஷன் கோர்ஸ் வச்சுருக்காங்க. காலேஜ் ஃபீ வந்து 1.2 லேக்லேருந்து 1.5 லேக் கவுன்சிலிங் மூலிமா போனீங்கன்னா. ஹாஸ்டல் ஃபீ வந்து 55,000 ஸ்டார்ட் ஆகுது. பட் இது வந்து 55,000ங்கிறது லோவஸ்ட்டு. பட் ஆனால் வந்து இங்கே ஹாஸ்டல் ஃபீ வந்து 1 லட்சத்துலேருந்து அண்ட் 1,50,000 முடியுமே உங்களுக்கு இருக்கும். 55,000ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு, ஓகேங்களா. அண்ட் 2025 2026 வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 99% இன் 2023. உண்மையான டேட்டா சொல்லியிருக்காங்க. 2025 2026 71% தான் பிளேஸ்மெண்ட்னு அவங்க டேட்டா சொல்லுது. உண்மையான பிளேஸ்மெண்ட் ரிசல்ட் சொல்கிறாங்க. இப்படி தான் இருக்கணும்.
ஏன்னா சில தேர்ட் டயர் காலேஜ் 100% பிளேஸ்மெண்ட் 100% பிளேஸ்மெண்ட் யாருனாலையும் கொடுக்க முடியாதுங்க. 71% சொல்கிறாங்க. 2023 தான் அவங்க 99% பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டுமே இங்கே அவங்க டேட்டாவில் இருக்குதுங்க. 2025 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 784 பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. 1106 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 71% தான் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன சொல்கிற விஷயம்னா, என்ன மாதிரி கம்பெனி, கோர் கம்பெனி, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி, ஐடி பேஸ் கம்பெனி எல்லாமே வராங்க. மேனேஜ்மெண்ட் பேஸ் கம்பெனி எல்லாமே வர்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2025 2026 வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவும் கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் 71% பிளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா 90% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் உண்மையான டேட்டா. இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லா கல்லூரியும். ஸோ கண்டிப்பாக குமரகுரு காலேஜை நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் நம்பர் 6 இருக்குது ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2739 கவுன்சிலிங் கோடு. இங்கே ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் விசாரிச்சுக்கலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. நாக்கில் ஏ வச்சுருக்காங்க, என்பி அக்ரிடேஷன், என்ஆர்எஃப் ரேங்கிங் எல்லாமே இருக்கிற ஒரு கல்லூரி, அட்டானமஸ் கல்லூரி, எஸ்டாப்ளிஷ் 2008, குறுகிய காலத்திலே வளர்ந்து வர ஒரு கல்லூரினா இதுதான். ஸோ நாக்கில் ஏ கிரேடு, என்பிஏ கிரேடேஷன் வச்சுருக்காங்க. என்ஆர்எஃப் ரேங்க் வந்து 201 300 கிரேடுக்குள்ளே வச்சுருக்காங்க. அண்ட் யூஜியில் 10 கோர்ஸ், பிஜியில் 3 கோர்ஸ் வச்சுருக்காங்க. 60 lakhs per annum ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. 600+ கம்பெனிஸ் வந்திருக்காங்க. அண்ட் 1.2 lakhs வந்து 1.5 lakh வந்து காலேஜ் ஃபீஸ், மினிமம் ஃபீஸ் தான். 95,000 ஹாஸ்டல் ஃபீ. அண்ட் 17,40,000 வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் சில காலேஜில் கிடைச்ச கல்லூரியில் மட்டும் தான் வச்சுருக்கோம். அண்ட் இதுதான் அவங்க பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் சொல்லுது. 60 lakhs per annum ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ், டாப் பிளேஸ்மெண்ட் காலேஜ். அண்ட் அபவுட் 10 lakhs per annum வந்து 90 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. 120+ ஹையரிங் கம்பெனிஸ், அதாவது அவங்க டைப் பண்ண கம்பெனிஸ் வந்து மட்டுமே 120 கம்பெனி. அண்ட் 60 lakhs per annum ஹையஸ்ட் சேலரி கொடுத்துருந்தாலும் 10 lakhs per annum மேலேயே 90 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரிஜினல் நம்பருங்கிறது, ஒரிஜினல் டயர் 1 கல்லூரிங்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து மீடியன் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 7 lakhs per annum மேலேயே வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் மிஸ் பண்ணிடவே கூடாது. அண்ட் ஓசிக்கு கட் ஆஃப் இந்த கல்லூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கட் ஆஃபாக தான் இருக்கும். நான் இப்போ கட் ஆஃபெல்லாம் சொல்லாமல் வந்திருக்கேன், பயப்படாதீங்க. ஏன்னா கட் ஆஃப் குறைஞ்சிருக்குது. நீங்கள் எந்த கட் ஆஃப் பார்த்து இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா 2025 2024 உங்கள் டிஎன்ஏ வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் அதனால தான் கட் ஆஃப் சொல்லலை. உங்களுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப்க்கு இது கிடைக்கும்னு ஏன் சொல்லலைன்னா 2025 டேட்டாவும் 2024 டேட்டா டிஎன்ஏ வெப்சைட்டில் கட் ஆஃப் பார்க்குறது இருக்குது. அதில் 180க்கு மேலே தான் இந்த கல்லூரியில் கிடைக்கும். அப்போது என்னெல்லாம் கல்லூரிகள் வந்து ஓசிக்கு, பிசிக்கு, எம்பிசிக்கு, பிசிஎம்முக்கெல்லாம் கிடச்சிருக்கு, என்னெல்லாம் கோர்ஸுக்குன்னு சொல்லி பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதனால தான் இங்கே சொல்லலை, புரிஞ்சுதா? ஒரிஜினல் உங்களுக்கு கட் ஆஃப் வேணும்னா அதில் போங்க, அதை வச்சு நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். 2024 என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் 2026 வரும். ஸோ 2024 கம்பேர் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ரைட். அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்பர் 7 பொசிஷனில் இருக்குது. டிஎன்ஏ இருக்கிறேன். அண்ட் இது வந்து ஃபோன் நம்பர். ஸோ நாக்கில் A++, என்பி அக்ரிடேஷன், என்ஆர்எஃப் ரேங்கிங் எல்லாமே இருக்குது. காலேஜ் எஸ்டாப்ளிஷ் வந்து 1998 அட்டானமஸ் கல்லூரி. இது 1 யூஜி கோர்ஸு, 4 பிஜி கோர்ஸ் வச்சுருக்காங்க. 11 யூஜி கோர்ஸ். ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 95 lakhs per annum இன் 2023 வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் 2026 என்ஆர்எஃப் ரேங்கிங் வந்து 83 கவர்மெண்ட் கோட்டால். அதுக்கப்புறம் அவங்க ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 50 lakhs per annum தாண்டலை. அதான் உண்மை. கவர்மெண்ட் கோட்டா வந்து 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து 2 லட்சத்து 3 லட்சம் வாங்குறாங்க. டொனேஷன் வாங்குறாங்க. டொனேஷன் வந்து அதிக லெவலில் வாங்குறாங்க. டொனேஷன் மிக்ஸ் பண்ணி ஃபீஸோடு சேர்த்து வாங்குறாங்க இவங்க. சரிங்களா? நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் ஏசி ரூம்ஸ்க்கு வந்து ஹாஸ்டலில் 1.5 லட்சம் 2 லட்சம் ஆகுது. அண்ட் ஏசி ரூம்ஸ்க்கு வந்து 2 லட்சத்து 2.5 லட்சம் வரைக்கும் ஆகுது, விச் இஸ் காஸ்ட்லி. ஸோ இங்கே டேட்டா கொடுத்துருக்காங்க. 2025 டேட்டா தான் இருக்குது, 2026 டேட்டா கிடையாது. 234 கம்பெனி விசிட் ஆகிருக்கான். மேக்ஸிமம் ஹையஸ்ட் சேலரி 60 lakhs per annum சொல்லிக்கிறாங்க. இப்போ 2026 டேட்டா இதில் போடல. ஆவரேஜ் சேலரி வந்து 7 lakhs per annum சொல்லிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது இந்த கல்லூரி என்ன டயர் 1 கல்லூரியில் மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. அண்ட் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்பர் 8 பொசிஷனில் இருக்குது. கவுன்சிலிங் கோடு இங்கே இருக்குது. அண்ட் ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். நாக்கில் A++, என்பி அக்ரிடேஷன், என்ஆர்எஃப் ரேங்கிங் வச்சுருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் 2009 அட்டானமஸ் கல்லூரி, 66 ஏக்கர் பெரிய கேம்பஸு. என்ஆர்எஃப் ரேங்கிங் வந்து 101 150 பேண்டு. அப்புறம் 12 பிஇ பிடெக் கோர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் 850 கம்பெனி வரான்னு சொல்கிறாங்க. இது உண்மையானு தெரியல, அவங்க வெப்சைட்டில் போட்டதை நம்ம அடிச்சிருக்கோம். 94% பிளேஸ்மெண்ட், இது உண்மை தான். அண்ட் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 51 lakhs per annum. டிரான்ஸ்போர்ட் ஃபீ வந்து 40,000. ஹாஸ்டல் ஃபீ வந்து 1,10,000. காலேஜ் ஃபீ வந்து 1,10,000 per year கவர்மெண்ட் கோட்டா வழியாக வந்தீங்கன்னா. அண்ட் இதுதான் அவங்க பிளேஸ்மெண்ட்டு ஒழுக்கமாக கொடுத்து வச்சுருக்காங்க. எந்தெந்த கம்பெனியில் எவ்வளோ பேர் பிளேஸ் ஆகிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க.
அண்ட் 940 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. 1150 வந்து ஆஃபர்ஸ் வச்சுருக்காங்க. 94% பிளேஸ்மெண்ட்டு. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 51 lakhs per annum. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 40 lakhs per annum 5 பேர், 30 lakhs per annum 7 பேர், 18 பேர் வந்து 20 lakhs per annum, 98 பேர் வந்து 10 lakhs per annum, 225 பேர் வந்து 7 lakhs per annum, 538 பேர் வந்து 5 lakhs per annum, 16 பேர் வந்து நம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆஃபர்ஸ். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய லெகசி ஆஃப் பிளேஸ்மெண்ட் எக்ஸலன்ஸ். இது கொடுத்துருக்காங்க. இது அவங்க வெப்சைட்லேருந்து எடுத்தது, நீங்கள் நம்பி எடுத்துக்கலாம். இவ்வளவும் கம்பெனிஸ் வராங்க. அடுத்தது KIT, கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2750, பொசிஷன் நம்பர் 9 இருக்க கோயம்புத்தூரில். ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் விசாரிச்சுக்கலாம். கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனால் என்ன கட் ஆஃப் 180க்கு மேலே இருந்தாலும் இந்த கல்லூரியில் போக முடியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி குரூப்பில். ஸோ NAC A கிரேட், NBA அக்ரிடேஷன் கோர்சஸ் வச்சுருக்காங்க. NIRF ரேங்கிங்லேயும் இருக்காங்க. NIRF ரேங்கிங் வந்து 201லேருந்து 300வது பேண்டு. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக 44 lakhs per annum வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் 12 UG கோர்ஸ் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனீங்கன்னா 1,10,000 ஃபீஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போனீங்கன்னா 2லேருந்து 2.5 லட்சம் ஃபீஸு டொனேஷன் இருக்குது. அது எவ்வளோ நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1.5 லட்சத்துலேருந்து 130லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ அது வந்து ரூம்ஸ் தகுந்த மாதிரி மாறும். அண்ட் இங்கே தான் அவங்க பிளேஸ்மெண்ட் டேட்டா இருக்குது. 52 லட்சம் per annum வந்து ஹையஸ்ட் சேலரியாக வாங்கி கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் பிளேஸ்மெண்ட் ஆஃப் 2025. அண்ட் 40 lakhs per annum இப்போ ரீசெண்டாக வாங்கி கொடுத்துருக்காங்க. 21 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. 18 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் ரேட்டு. ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 8 lakhs per annum. 150 கம்பெனிஸ் பக்கம் வருதுங்கிறாங்க. அண்ட் 580 ஆஃபர்ஸ் இருக்குது. 94% பிளேஸ்மெண்ட். இது அவங்க வெப்சைட்லேருந்து எடுத்தது. இது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது பிளேஸ்மெண்ட் டேட்டா பக்காவாக வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக இதை நம்பி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா சில கல்லூரியில் சும்மாவே அந்த டேட்டா சும்மா போட்டு வச்சுருப்பாங்க, பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, டேட்டாவும் பக்காவாக இருக்குது. கல்லூரியில் போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டாவை, நான் வந்து என்ன சொன்னால் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டேட்டா எடுத்திருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட விசிட் கேட்டு தான் வந்து நான் இந்த விஷயங்கள்லாம் போட்டுட்ருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து நம்பர் 10 பொசிஷனில் VSB இன்ஜினியரிங் காலேஜ் கரூரில் இருக்கக்கூடிய VSB 2 பிரான்ச் இருக்குது, கோயம்புத்தூர் அண்டு கரூர். ரெண்டுமே ஒரே ட்ரஸ்ட்டு தான். ஸோ கண்டிப்பாக 2 கல்லூரியுமே எடுத்துக்கலாம். அண்ட் VSB கரூர் தான் அதில் நம்பர் 1ல் வரும். அண்ட் நம்பர் 10 பொசிஷனில் TNA கோட் 2622. அண்ட் ஃபோன் நம்பர் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கேட்டுக்கலாம். அண்ட் கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் போகலான்னு கண்டிப்பாக 180க்கு மேலே வேணும். CSE மாதிரி கோர்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் வந்து 2002 அட்டானமஸ் கல்லூரி. NBA NAC A கிரேட் வச்சுருக்காங்க. 9 UG கோர்ஸ் வச்சுருக்காங்க. 47 லட்சம் per annum ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வச்சுருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபீஸ் வந்து 2 lakhs to 4 lakhs விச் இஸ் வேரி ஆகும். அண்ட் கவுன்சிலிங் சீட் ஃபீஸ் வந்து 1,25,000 விச் இஸ் கம்மி தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி விசிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 853 ஆஃபர்ஸ் வச்சுருக்காங்க 2025 பிளேஸ்மெண்ட்டில். ஸோ இது அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்தது. 2026லையும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 95% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. அந்த டேட்டாவோடு இருக்குது, நான் காட்டுறேன். 1401 ஆஃபர்ஸ் வந்து 2024. ஸோ இயர் வைஸ் ஆஃபர்ஸ் வந்து இங்கே போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கம்பெனி வராங்க, அண்ட் 2026 என்னென்ன கம்பெனி வந்தாங்க, எவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, அந்த கம்பெனியில் எவ்வளோ பேர், அமேசானில் 2 பேர் பிளேஸ்டு, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் 2 பேர் பிளேஸ்டு, ஆட்டோடெஸ்கில் 1 பேர் பிளேஸ்டு, TCSல 35 பேர் பிளேஸ்டு, அண்ட் கேப்ஜெமினியில் 417 பேர் பிளேஸ்டு. எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி 47 per annum, 47 லட்சம் per annum. அண்ட் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு 44 per annum வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. 44 லட்சம் per annum. ஆட்டோடெஸ்க் கம்பெனினா 40 லட்சம் per annum வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஹையஸ்ட் நம்பர். அண்ட் ஆவரேஜாக இவங்க வந்து 7.5 lakhs per annum வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டேட்டா பாதி டேட்டா கூட கிடையாது. நீங்கள் அங்கே வெப்சைட்டில் போனீங்கன்னா வரியாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ 95% பிளேஸ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே பிளேஸ்ட் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது இந்த கல்லூரி நீங்கள் வந்து வைக்கலாம் சாய்ஸ் பண்ணிங்களா. 11ஆம் நம்பரில் ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ் ஒரிஜினல் டேட்டா கண்டிப்பாக வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கவுன்சிலிங் கோட் இருக்குது. இங்கே ஃபோன் நம்பர் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. NBA அக்ரிடேஷன் NAC A++ NIRF ரேங்கிங் 1994 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அட்டானமஸ் கல்லூரி 49 ஏக்கர். அண்ட் NIRFல வந்து 56வது பொசிஷன். NBA அக்ரிடேஷன் வச்சுருக்காங்க 9 ப்ரோக்ராம்ஸ்க்கு. அண்ட் 12 UG கோர்சஸ் வச்சுருக்காங்க. அண்ட் 2024 to 2025 618 வந்து பிளேஸ்டு. இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2023 2024 688 பேர் பிளேஸ்டு. ஸோ இவங்களோட பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, அந்த ரேஞ்சில் இருக்குது. 10 to 28 lakhs per annum ஹையஸ்ட் சேலரி வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் சேலரி வந்து 4 to 6 lakhs per annum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட டேட்டா
இவங்களுடைய எந்த கம்பெனியில் யார் ப்ளேஸ் ஆகிருக்கா, எவ்வளோ ப்ளேஸ் ஆகிருக்குன்னு பிஎஸ்பியில் போட்டிருந்தோம்ல, அதே மாதிரி டேட்டா இவங்க அஃபிஷியல் வெப்சைட்களுக்கு போய் பாருங்கள். அண்ட் நம்பர் 12 இருக்கிறது கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கவுன்சிலிங் கோடு கொடுத்துருக்குறேன். அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பரிங் கொடுத்துருக்கேன். NAC, NBA, NAC, NRF ரேங்கிங் எல்லாமே வச்சுருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் 1983, அட்டானமஸ் கல்லூரி, NRFல 164, 1,10,000 90,000 காலேஜ் ஃபீஸு, 95,000 80,000 வந்து ஹாஸ்டல் ஃபீஸு, 14 கோர்ஸ் வச்சுருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி 61.21 லட்சம் பர் ஆனம் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்டு வந்து 1383 ஸ்டூடெண்ட்ஸு. டோட்டல் கம்பெனி விசிட்டட் வந்து பார்த்திங்கன்னா 331. ஸோ கண்டிப்பாக இந்த கல்லூரியும் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த கல்லூரியோட டேட்டா கொடுத்துருக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின்ட் ஆனுவலி இப்படின்னு போட்டிருக்கேன். இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ் டைப் பண்ணியிருக்கிறது. ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் 95% பிளேஸ்மெண்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கொங்கு வந்து அந்த ஈரோடு மண்டலத்தில் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய கல்லூரி. அடுத்த 13th மன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் கொடுத்துருக்கேன். ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். NBA அக்ரிடேஷன், NAC அண்ட் NRF வச்சுருக்காங்க. அண்ட் எஸ்டாப்ளிஷ் 1996, அட்டானமஸ் கல்லூரி, 22 கோர்ஸ் வச்சுருக்காங்க. ஹையஸ்ட் சேலரியாக 44 lakhs per annum வாங்கியிருக்காங்க. அண்ட் 370+ கம்பெனி விசிட் பண்ணியிருக்காங்க. NBA, NAC எல்லாம் வச்சுருக்காங்க. காலேஜ் ஃபீ வந்து 1,10,000 தான் கவர்மெண்ட் கோட்டா வழியாக. டிரான்ஸ்போர்ட் ஃபீ வந்து இங்கே கொடுத்துருக்குது. ஹாஸ்டல் ஃபீ வந்து 1 லட்சம். அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அண்ட் இதுதான் அவங்களோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸு. ஸோ 317 வந்து கம்பெனி விசிட் பண்ணியிருக்காங்க. இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க. 44 lakhs per annum வந்து ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த கல்லூரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜோனோட கல்லூரி. இது எல்லாமே 180லேருந்து 200க்குள்ளே வைக்க வேண்டிய கல்லூரி. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் கல்லூரி. கண்டிப்பாக நீங்கள் வச்சு நீங்கள் சாய்ஸ் பண்ணிங்களா வைக்கலாம். ஓகேவா? பக்காவான டேட்டா, கரெக்டான டேட்டா கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கரெக்டான டேட்டா கொடுத்தது மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சுங்க இது போட்டிருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் சாய்ஸ் பண்ணிங்களா இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு விசாரிச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.